அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாப் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பஞ்சாப் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பாகிஸ்தானிலிருந்து பஞ்சாபினுடைய ஃபெரோஸ்பூர் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற நபரை எல்லை பாதுகாப்பு படையினர் தற்பொழுது சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். நள்ளிரவு, அதாவது இன்று நள்ளிரவில் அந்த நபர் அந்த இருட்டை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அதனை கண்டறிந்து உடனடியாக அவரை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதாவது அவர் வேண்டுமென்றே சர்வதேச எல்லை, அதாவது பாகிஸ்தான் எல்லையை கடந்து இந்திய எல்லைக்குள் வர முயன்றதாகவும், மேலும் அங்கிருந்த அந்த பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் அகற்றி அவர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த நபரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த நபரினுடைய புகைப்படமும் தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த நள்ளிரவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தாலும் கூட உடனடியாக காலையில் அந்த நபரினுடைய உடலானது பஞ்சாப் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது அந்த நபரினுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் அவரிடம் இருந்த ஒரு கவர் போன்ற ஒரு பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பொருளும் தற்பொழுது பஞ்சாப் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நபர் யார், அந்த கவருக்குள் இருந்த பொருள் என்ன என்பது தொடர்பாக பஞ்சாப் போலீசார் தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். எதற்காக இந்த நபர் ஊடுருவ முயன்றார் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதாவது தவறுதலாக எல்லையை தாண்டவில்லை, வேண்டுமென்று தெரிந்தே எல்லையை தாண்டியதாக எல்லை பாதுகாப்பு படை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது.